ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ரவீந்திர ஜடேஜா பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து 2வதா ஒரு வாய்ப்பு குடுப்பாங்க அப்படிங்கிற மாரி வந்து கேப்டன் பதவிக்காக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்திருப்பார் போல. ருத்துராஜ வந்து சடனா கேப்டனா போட்டத ஜடேஜா வந்து விரும்பல. அவருக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஆனா இது வந்து தோனியோட முடிவு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து சிஇஓ கூட என்ன சொன்னாருன்னா, லாஸ்ட் மினிட்ல தான் எங்களுக்கே வந்து தெரியும் அப்படிங்கிற மாரி தான் வந்து சொன்னாரு. சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் தோனி என்ன சொன்னாலும் அவங்க அப்படியே கேட்பாங்க. மறுப்பெல்லாம் வந்து தெரிவிக்க மாட்டாங்க. அந்த வகையில வந்து தோனி வந்து ஒரு சர்ப்ரைஸா வந்து ஃபர்ஸ்ட்டு மேட்ச் ஆர்சிபி கூட டாஸ் போடுறப்ப ருத்துராஜ் கெய்க்வாட்ட வந்து அனுப்பி வைக்கலாங்கிற மாரி திட்டத்தில தான் இருந்தாராம். ஆனா வந்து சடனா வந்து ஐபிஎல்லுக்கு முன்னாடி கேப்டன்கள்லாம் வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணப்ப, அப்ப அதில வந்து நம்ம போயிட்டு அடுத்த நாளே ருத்துராஜ் அனுப்புனா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு சீக்ரெட் வந்து ரிவீல் பண்ற மாரி ஆயிருச்சு அப்படிங்கிற மாரியும் வந்து சொல்லப்படுது. அந்த வகையில பார்த்தீங்கன்னா, பிராக்டிஸ் பண்ணும்பொழுது ஜடேஜா வந்து கொஞ்சம் அப்செட்ல வந்து இருந்திருக்காரு. திரும்ப அவருக்கு வந்து கேப்டன் பதவி வந்து குடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு, அதனால கொஞ்சம் மன உளைச்சல்ல, டிப்ரஷன்ல இருந்திருக்காரு. அவர வந்து பார்த்தீங்கன்னா, சிஇஓ வந்து சமாதானப்படுத்துறாரு. ஸோ வந்து உன்னோட ரோல நீ வந்து பண்ணு அப்படிங்கிற மாரியும் பார்த்தீங்கன்னா, சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் ஒரு வழிக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த வகையில பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த கேப்டன் ஆசை அப்படிங்கிறது ஜடேஜாவுக்கும் வந்து இருந்திருக்கு. நன்றி.